மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்வோமாக. யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26 பழைய ஏற்பாடிலே யோபின் புத்தகம். ஒரு பக்தன் இவ்விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனையே நான் பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் எனக்குள்ளாக சோர்ந்து போகிறது. யோபு பக்தன் சொல்லும் பொழுது, என் மீட்பர் எப்படி இருக்கிறார் என்றால் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய இறைவன், நம்முடைய கடவுள், நம்முடைய பிதாவாகிய தேவன், நமது அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்கள் என்றால் உயிரோடு இருக்கிறார். ஜீவன் உள்ள தேவன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கண்ணு இருந்தா பார்க்கிறாரு, காது இருந்தா கேட்கிறாரு, வாய் இருந்தா பேசுறாரு. அப்பேற்பட்ட அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்தின் பிரகாரமாக அவருடைய ஆவி நமக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த, ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தையை இதோ யோபு பக்தன் சொல்கிறார். என்னுடைய தோள் அழுகி போனாலும் நான் என்ன செய்வேன் என்றால், நான் என் மாமிசத்தில் இருந்தே நான் யாரை பார்ப்பேன்? தேவனை பார்ப்பேன். என்னுடைய தோல், என்னுடைய நரம்பு, என்னுடைய எலும்பு, என்னுடைய சதைகள், என்னுடைய உடல் எல்லாவற்றையும் கெட்டு போனாலும் அழுகி போனாலும் நான் என்ன செய்வேன் என்றால் பார்ப்பேன் என்று தன்னுடைய விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தைகளை சொல்வதை பார்க்க முடியும். அதே யோபு பக்தன் தன்னுடைய நம்பிக்கை அற்று சொன்ன ஒரு வார்த்தையும் நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இறந்துட்டா அவர் பிழைப்பாரா? செத்துட்டா அவர் வந்துருவாரா? பல மரணங்களை நீங்களும் பார்த்திருக்கலாம், நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு சிறிய வயசுல இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு வாலிப வயதுல இறந்து போய்விட்டால், ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு சில மாசத்திற்குள்ளே, சில நாட்களுக்குள்ள இறந்துட்டா, அவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன், அவர் எப்படி என்ன செஞ்சிருவாரு? அவர் எப்படியும் திரும்ப வந்துருவாரு. புதைச்சிட்டோம் இல்லையா? எப்படியும் அவர் என்ன செஞ்சிருவாரு? எழுந்து வந்துருவாரு. அவர் மறிக்கல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் என் கூட பேசுறாரு என்று அநேகர் அந்த அன்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். யோபு பக்தன் என்ன சொல்கிறார் என்றால், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ அப்படின்னு கேள்வி கேட்டவர் தான், அவநம்பிக்கையாய் சொன்னவர் தான் இப்பொழுது சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரையே நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய கண்களாலே அவரை காணுவேன். இந்த வாஞ்சியாலே என்னுடைய உள்ளந்தரியங்கள் எல்லாம் எனக்குள்ளாக சோர்ந்து போகிறது. இன்றைக்கு அநேக கல்லறைகளை பார்க்கிறோம். அழகழகான கல்லறைகளை பார்க்க முடியும். சிலது புதைச்சதே தெரியாத அளவுக்கு புல்லெல்லாம் வளர்ந்து போய், மரஞ்செடியெல்லாம் வளர்ந்து போய் இருக்கிறத நான் பார்க்க முடியும். இன்னும் சிலதை பார்க்கும் பொழுது அழகா கல்லறையெல்லாம் கட்டி அதுல வசனங்கள் எல்லாம் புதித்து அதுல அநேக காரியங்களை பார்க்க முடியும். இன்னும் சில கல்லறைகளை நாம் பார்க்கும் பொழுது மணி மண்டபம் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு அழகாக ஒரு வீட்டை கட்டுவதை போல, ஒரு அரண்மனை கட்டுவதை போல தங்களுடைய கல்லறைகளை கட்டி இருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமா சொன்னா,
நம்முடைய ஷாஜஹான் மும்தாஜுக்காக அவர் என்ன செய்தாரு? தாஜ்மஹால் கட்டி இருக்கிறார். அதெல்லாம் மக்கள் போய் ஆக்ராவில போய் பார்த்துட்டு வராங்க இல்லையா? ரொம்ப அழகாக, உலக அதிசயங்களில் அது ஒன்று. ஆனா அது உள்ள என்ன இருக்கிறது? மும்தாஜினுடைய கல்லறை இருக்கிறது. புதைக்கப்பட்ட ஒரு இடத்தை பார்க்கும்படியாக நம்முடைய மெரினா பீச் பக்கமா போனீங்கன்னா அண்ணாதுரை இருக்கிறார், எம்ஜிஆர் இருக்கிறார், கருணாநிதி இருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க. இன்னும் கடந்த நாள்ல இறந்து போன இப்படி அநேக கட்சிக்காரர்களையும் பார்க்கக்கூடிய மக்கள்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆயிரமாக போய் அந்த கல்லறையை போய் பார்க்கிறார்கள். அம்மா இறந்துட்டாரு, அவருடைய உடல் அங்கதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. முகமது நபி, முஸ்லிம்ல முகமது நபி, அவருக்கு என்ன இருக்கிறது? சவுதி அரேபியால கல்லறை இருக்கிறது. கடவுள், நான் கடவுள், நான் இறைவன், நான் கடவுளுக்கு அடுத்தபடி இருக்கிறேன், நான் இந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் என்ன இருக்கிறது என்றால் கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையிலே அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியா இருந்தாலும், ராஜீவ்காந்தியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் மரித்து போன உடல்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து உயிரோடு கூட வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே உயிரோடு கூட இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தேவ தூதன் என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் வாசிங்க, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள். உடல் அடக்கம் பண்ணியிருந்தாதான் என்ன பண்ணலாம்? மறுநாள் போயிட்டு பாலை போய் ஊத்திட்டு வரலாம். 16வது நாளோ 21வது நாளோ 40வது நாளோ ஜெபம் பண்ணலாம். ஏன்னா இறந்துட்டார். ஒரு வருஷம் கழிச்சா அதுக்கு முன்னாடி கல்லறை கட்டலாம் அல்லது தவசம் கொண்டாடலாம். இன்றைக்கு அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தவசங்களை கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். கொண்டாடுறாங்க. அதுதான் எது? குட் ஃப்ரைடே. ஒரு அம்மையார் கூட இங்க கேட்டாங்க வந்த புதுசுல, ஐயா நீங்க கஞ்சி வச்சுட்டுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு கஞ்சி வச்சுட்டுமா? எனக்கு அது அர்த்தம் எனக்கு உண்மையாவே புரியல. அதுக்கப்புறம் தான், அது பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனால் இங்கு தேவதூதன் என்ன சொல்கிறார் என்றால், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது, நான் உலகத்திற்கு வந்தேன், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் வாசலாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். கொண்டாடும்படியாக சொல்லல. செத்து போனதை அந்த வருடம் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சீங்களா? எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசம் குட் ஃப்ரைடே வந்திருக்குது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாசம் தான் வந்திருக்குது. ஏன் மாறுது? அதை எதை குறித்து அதை கணித்து செய்திருக்கிறார்கள்? ஈஸ்டர் என்று சொல்லுகிறார்களே, எகிப்திலே ஒரு விக்கிரக, ஒரு தெய்வம், ஈஸ்டர் என்கிற ஒரு தெய்வம், அந்த ரோம நாட்டிலே அந்த விக்கிரகத்தை வழிபடுவதற்காக
அதுல இருந்து ஜனங்கள் மாறி வராங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களை எழுப்பதற்காக அப்படி வந்துதான் ஈஸ்டர். ஈஸ்டர்னா என்னது? ஈஸ்டர் ஒரு பண்டிகை, ஒரு விக்கிரக தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்த மக்களை திருப்பும்படியாக. அப்ப மக்கள் வந்தா என்ன பண்ணணும்? பண்டிகைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் இல்லையா? அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க? அழுங்க. ஓகே, இயேசு என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டார், அதனால கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஒரு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். புனித வெள்ளி ஏன் இதெல்லாம் வந்தது? பைபிள்ல அப்போஸ்தலர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் யாரும் புனித வெள்ளி என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் இல்லை. இருக்குதா? வேதாகமத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு ஈஸ்டர் என்று வந்த புதுல இங்க ஒரு மைக்ல இருந்து ஒரு சத்தம் வருது இந்த கிராமத்துல இருந்து. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி காலையில தொடங்குவார். ஆனா கரெக்டா ஈஸ்டர் அன்னைக்கு வந்துருச்சுன்னா இந்த வாரத்தின் முதல் நாளை என்ன செய்ய? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள். இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்படியாக நாம கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான பிரதானமான வார்த்தையை நாம் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் இந்த பாத்திரத்தில் நாம் நிச்சயமாகவே பங்கு பெற வேண்டும். அந்த தேவதூதன் சொல்லுகிறான், அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்துட்டார். அவர்தான் இப்ப உயிரோடு இருக்கிறார் இல்லையா? நான் இறந்துட்டேன், எனக்கு ஹார்ட் வந்து நின்றுடுச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்னை எப்படியோ மருத்துவர்கள் என்னை கொண்டு போய் சேர்த்து, மருத்துவர்கள் எனக்கு என்ன பண்றாங்க? சிபிஆர் கொடுத்து எனக்கு பம்ப் பண்ணி என்ன பண்றாங்க? எனக்கு உயிர் வந்துடுச்சு. அதே நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே. அதனால வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒரு போட்டோ ஒன்று மாட்டி மாலையெல்லாம் போட்டு நீ இறந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்களா? காரணம் கொண்டாட மாட்டாங்க. காரணம் என்ன செய்வாங்க? துக்கம் கொண்டாடுவாங்க. துக்கம் கொண்டாட மாட்டாங்க. உயிரோடு தானே இருக்கிறாரு. அப்புறம் என்ன? கர்த்தர் அவர் உயிரை கூட்டி கொடுத்திருக்கிறார். நம் நிர்மூலமாகாதிருப்பதே அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நாம இறந்து போய் மண்ணிலே அடக்கம் பண்ணாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ, கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசுவை நிச்சயமா நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். நித்திய காலமாய் அவரோடு கூட இருப்பேன். உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாகும் என்று வேதமானது சொல்லுகிறது. நானே உயிர்த்தெழுதலில் ஜீவனமாய் இருக்கிறேன். கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் நெருப்போடு, அதாவது தீவட்டியோடும் தடிகளோடும் இயேசுவை எப்படியாவது பிடிச்சிடணும்னு வராங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருந்தார் என்றால் அறிந்திருந்தார். இயேசுவை பார்த்து இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடைபெற போகிறது, என்னென்ன சம்பவம் நடைபெற போகிறது? தலையில முத்திரையிடம் சூட்ட போகிறார்கள், முகத்துல காரி துப்ப போறாங்க, அவரை சாட்டையால அடிச்சு பின்ன போறாங்க, பரியாசம் செய்ய போறாங்க, நிந்திக்க போறாங்க, துன்பப்படுத்த போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க. எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்திருக்கிறார் என்றால் அறிந்திருக்கிறார். அவங்கள கிட்ட போய் கேட்கிறார், யாரை தேடுறீங்க?
கெஸ்தமன தோட்டத்துல கூட யார் தான் கூட்டிட்டு வர்றது? யூதாஸ் காரியத்தை தான் என்ன செய்து கொண்டு வருகிறார்? கூட்டிக் கொண்டு வருகிறார். 5ஆம் வசனத்தில் அவர்கள் பிரதியுத்தரமாக நசரனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்திலே சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். எவ்வளவு ஒரு மல்லம பார்த்தீங்களா? காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது, அமைதியா இருக்கிறது. பிசாசு நடுங்குகிறது. ஒவ்வொரு இயற்கைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது, அடிபணிகிறது. ஏன்னா அவர் சிருஷ்டிகள், அவர் மனுஷ சாயலில் இருக்கிறார். நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவை பிடிக்க வந்த அந்த கும்பல் அப்படியே பின்னிட்டு போய் விடுறாங்க. நான் தான் வாசல், நான் தான் மெய்ப்பன், நான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் தான், அப்பனா எப்படி என்னுடைய கடவுள் மரித்திருக்க முடியும்? மரித்தார். ஆனால் 3வது நாளிலே அவர் சொன்னபடியாகவே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் எப்பவும் இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுவீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் நசராகி இயேசுவை தேடுவோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுவது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றான். நீ எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. பேதுருவோ அங்க இருக்கக்கூடிய சீஷர்களோ நான் தான் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பட்டையை எடுத்திருப்பாங்க, வெட்டி இருப்பாங்க. அங்க எத்தனை கைகாலப்பு நடந்திருக்கும். பேதுரு சும்மா இருந்தாரா? அப்பையும் ஒருத்தனுடைய மண்குசனுடைய காதை என்ன செய்தார்? வெட்டினதை நாம் பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு வைராக்கியம். இயேசுவை பிடிச்சிட்டாங்கன்னு அவ்வளவு ஒரு பெரிய வைராக்கியத்தை காண்பித்தவர். என் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த கல்லறையிலே நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல என்ன இல்லை? நீங்க போய் பாலும் ஊத்த முடியாது, தவசமும் கொண்டாட முடியாது. என்ன செய்ய முடியாது? ஏன்னா அங்க சடலம் இருந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? 2000 வருஷம் ஆய்விட்டது, அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவ்வளவுதான், அவர் உயிரோடு கூட எழவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. தேவதூதன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஏதோ அவர் சொன்னபடியே என்ன செய்தார் என்றால் உயிரோடு கூட எழுந்து விட்டார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்த்தாள் மரியாள் அதனுடைய சம்பவங்கள் நமக்கு தெரிந்தது. மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு வார்த்தை ஒன்று சொல்வதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நிச்சயமா இங்கே இருப்பார் என்றால் என்னுடைய சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான் என்றால் மரித்திருக்க மாட்டான். இயேசு உங்க கூட தானே இருக்கிறாரு. எத்தனை பேரு ஆத்மீக வாழ்விலே செத்து போய் கிடக்கிறோம், மாமிசத்துல உயிரோடு கூட இருக்கிறோம். கண்ணு பார்க்குது, உங்க கண்ணு, காது, மூக்கு, வாய் வேலை செய்யுது, படிக்குது, ஓடுது, ஓடியாருது, எல்லாம் வேலை செய்யுது இல்லையா? என்னென்னமோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்க அமர்ந்து கொண்டும் ஏதோ சிந்திச்சுட்டே இருக்கும். இப்ப இறந்துட்ட, நீர் சிநேகிக்கிற, அவர் ரொம்ப அன்பு வச்சிருந்தார் லாசரு மீது. லாசருவுக்காக இயேசு என்ன செய்தார் என்றால் கண்ணீர் விட்டார் என்று கூட நம்ம வேதாகத்திலே படிக்கிறோம். அந்த மார்த்தா நம்ம சொல்றாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? மரிச்சிருக்க மாட்டார். மரணத்தையே ஜெயமாக விழுங்கினவர் இயேசு கிறிஸ்து. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நம்பிக்கை அதுதான். நான் இறந்துட்டாலோ அல்லது உயிரோடு இருந்தாலோ நான் நித்திய காலமா நான் எங்கே இருப்பேன் என்றால்
தேவனோடு கூட இருப்பேன், இயேசுவோடு கூட இருப்பேன் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு உண்டு. மரணம், 2 வகையான மரணம் இருக்கிறது. ஒன்று மாமிச மரணம். யாரு பிறந்தார்களோ அவர்களுக்கு சாவு நிச்சயம். அதனாலதான் பிரசவம். பிறந்த மனுஷனுக்கு சாவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இருக்கிறது. அது மாமிச. ஆனால் ஆவிக்குரிய மரணம் அது வந்துடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம், மாமிச இச்சை மரணம். காண்கிற சகோதரனோடு சகோதரியோடு இந்த இடத்துல உன் பிள்ளை இல்லையே, உன் கணவன், உன் மனைவி, அவர்களாம் உங்களுடைய சகோதரன் சகோதரி, ஆவிக்குரிய சகோதரி இல்லையே, வைராக்கியம் வர வேண்டாமா? எத்தனை பேரை சாவடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளால் எத்தனை பேரை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். லௌகீக துக்கம் மரணம். சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு கூட செத்தவள். ஆவிக்குரிய மரணம் வந்து விடக்கூடாது. மாமிசம் வரணும். குழந்தையில வரலாம், வாலிப வயசுல வரலாம், கல்யாணம் ஆகி வரலாம், இல்ல வயசான காலத்துல வரலாம். ஆனால் யாரும் மரணத்தை பார்க்காம இருக்க போறது இல்லை. மரணித்தவர்களெல்லாம் நமக்கு நிச்சயமா தெரியும். சில பேர் அக்னிக்கு, சில பேர் சாம்பலுக்கு சாம்பலா, சில பேர் தூளுக்கு தூளாய், சில பேர் பார்க்கணுடைய வாகனத்துல அப்படியே நசுங்கி அந்த இடமே எவ்வளவு நம்ம பார்க்கிறோம். சில பேர் இயற்கை மரணமா, வயசான காலத்துல இறந்து போகிற. எப்படி இருந்தாலும் அந்த மரணத்திற்கு முன்பதாக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தான் அவன் என்ன செய்கிறார் என்றால் பிழைக்கிறான் என்று இயேசு சொன்னார். நான் தான் உயிர்த்தெழுதலில் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தவனும் பிழைப்பான். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவதூதன் விதமாக சொல்கிறார். எல்லாருமே வேதாகமத்தை கண்ணில் நோக்கி அதை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவிலே அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். மகத்னா மரியாள் என்ன சொல்றாங்க? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், தேவதூதன் தானே, அவர் பரலோகத்தில் இருப்பாரு, தேவனை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பூமியிலே வாழ்ந்ததான யாராவது சொல்லணும் இல்லையா? ஒருத்தருக்கு 2 பேராவது சாட்சி சொல்லணும் இல்லையா? வாக்கு மூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாக்கு மூலம்னா என்னை குறித்து நான் சொல்வது வாக்கு மூலம். சாட்சி என்று சொன்னால் என்னை குறித்து பிறர் சாட்சி சொல்ல. நான் இங்க முன்னாடி நின்றுட்டு சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போனாலே உன் வாக்கு மூலத்தை சொல்ப்பா. நீ செஞ்சியாப்பா, செய்யலையாப்பா, அது வாக்கு மூலம். சாட்சி நானது, அவன் தப்பு பண்ணா, அவன் கொலை பண்ணது நீ பாத்தியா பார்க்கலையா, அதெல்லாம் சாட்சி. ஆனா நாம என்ன பண்றது? இங்க உட்காந்துக்கிட்டு நாமளே என்ன பண்றது? சாட்சி கொடுக்குறது. எவ்வளவு உலகம் பார்த்தீங்களா? எவ்வளவு உள்டாவா இருக்குது. அவ்வளவு சின்ன இதுதான். அதுதான் தந்திரம். நன்றி செலுத்துங்க. தேவனுக்கு என்ன செலுத்துங்க? நன்றியை நான் சொல்லுகிறேன் சொல்லி தேவன் உங்களுக்கு செய்த நன்றிகளை சொல்லுங்க, ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த பெரிய காரியங்களை நீங்கள் சொல்லுங்க. சாட்சினா யாரு? என்னை குறித்து மற்றவர்கள் சொல்வதா அல்லது சாட்சி? இப்பொழுது மகத்னா மரியாள் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மகத்னா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று நாம் பார்க்க முடியும். அவனிடத்திலிருந்து 7 பிசாசை துரத்திருந்தார். இந்த அம்மா போய் யாருக்கு சொல்றாங்க? சீஷர்களிடத்திலே போய் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் நம்பவில்லை. இயேசுவே தன்னை குறித்து என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய
திறவு கொடையை உடையவராக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பேதுரு என்கிற பக்தன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் யாராக இருக்கிறோம் என்றால் சாட்சிகளாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? நாங்க சாட்சி. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அவர்கிட்ட பேசுறார். பேதர்கிட்ட எல்லாம் பேசுகிறார். மரியாள் கிட்ட பேசினார். அநேக சீஷர்களிடத்திலே பேசினதை வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று இதற்கு நான் சாட்சி அல்ல, நாங்கள் எல்லோரும் சாட்சி. நாங்கள் எல்லோரும் சாட்சி. அங்கு இருந்த அப்போஸ்தலர்கள், அங்க இருந்த எல்லாரும் நாங்க யாரா இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். அவர் உயிரோடத்தான் இருக்கிறார். அதே தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. எவ்வளவு ஆழமா சொல்றாரு. அவர் செத்து போயிட்டாரா? யாருக்கு தவசம் கொண்டாடுறோம்? தவசம் கொண்டாடுற இடத்துல எத்தனை பேர் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்? என் கடவுள் உயிரோடு இருக்கிறார். ஒரு 7 வார்த்தையா பேசினாரு. எவ்வளவு வார்த்தை பேசி இருக்கிறார். ஆனா அதுல ஒரு 7 வார்த்தை சொல்லி. சரி, பவுல் என்ன சொல்றார்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். வார்த்தைகள் எவ்வளவு சொல்லுது பாருங்க. இதைதானே நம்ம படிக்கிறோம். இதைதானே நம்ம படிக்கிறோம். யார் நமக்கு இதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றது? யார் இதை மாத்தி மாத்தி செய்யும்படியான கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க? வசனம் தெரியலையா? வசனம் இப்படி இருக்கிறதே, வசனம் இங்க இப்படி இருக்கிறதே, ஏன் அத கண்ணு இல்லையா? படிக்கிறது இல்லையா? அப்ப விசுவாசிங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்களா? வேதாகமத்தை தொடரதே இல்லையா? ஊழியர்களை எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுறதா? இங்கதானே இருக்கிறது. மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். திரும்ப அவரை சாக அடிக்க கூடாது. ஆனா நம்ம சாக அடிக்கணும். எப்படி தெரியுமா? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரமானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தந்தையே எடுக்கல, கீழ்ப்படியல, ஞானஸ்தானத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிச்சாச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவதூதர்கள் சொல்றாங்க, மகத்னா மரியாள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லுகிறாரு, யோபு மன்னிக்கவும் பேதுரு சொல்லுகிறார், பவுலும் சொல்லுகிறார். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டதாக வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். நமக்கு ஒரு நம்பிக்கை, என் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்களேன். லூக்கா மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் எல்லாருக்குமே அப்ப அந்த அளவுக்கு மார்த்தாலும் மரியாளும்
எல்லாருக்குமே பரிசுத்தவான்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இறந்துட்டா எப்போ எழுந்திருப்பார்கள் என்றால் கடைசி காலத்துலதான் எழுந்திருப்பாரு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க எல்லாருக்கும் அதான் ஒரு நம்பிக்கை. மார்த்தா அந்த அம்மா என்ன சொல்லுது பாரு, மரியாளாவது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாள், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்ட மரியாள், அந்த மார்த்தாளும் வசனத்தை கேட்டு இருக்கிறாள். வசனத்தின் பிரகாரமாக அவள் வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் 21ஆம் வசனத்தில், நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் முற்று தந்துள்ளார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா வசனத்தில் அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மா சொல்றாங்க, இறந்துட்டா கடைசி நாளில் உயிர் தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாருக்கு தெரியுது? மார்த்தாளுக்கு வசனம் தெரியும். எத்தனை மார்த்தாள், எத்தனை மரியாள் வசனங்களை கேட்டு எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் கொஞ்சம் பாரம்பரியத்தை செஞ்சுதான் ஆகணும். வசனத்துல சொல்லாத இந்த வார்த்தையிலே கூட்டுகிற குறைக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து அது மறக்கப்படாத ஒரு உண்மையாகவே இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. சரி, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, எங்களுக்கு அதுல என்ன பலன்? அவர் உயிரோட எழுந்ததுனால எங்களுக்கு அப்படி என்ன கிடைச்சிடும்? 40 நாள் அவர்களோடு கூட பேசுகிறார், அவர்களோடு கூட அவர் போஜனம் பண்ணினார் என்று நம்ம சாப்பிட்டார். பசி, எனக்கு பசிக்குது அப்படின்றார். பசிக்குதுன்னு உடனே அவர் போஜனம் பண்ணுகிறார். அப்ப அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரா, மாமிசத்துல உயிர்ப்பிக்கப்பட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு பசிக்குது, 40 நாள் அவர் என்ன செய்தார் என்றால் உயிரோடு கூடவே காண்பித்தார், பேசுகிறார், போஜனம் பண்ணுகிறார், அவர்களை திடப்படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். சரி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அதாவது வாரத்தின் முதல் நாளிலே என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் அல்லவா? வாரத்தின் முதல் நாள். இன்றைக்கு என்ன நாள் என்றால் பரிசுத்த ஓய்வு நாள் அல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய நாள், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் இந்த வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் என்று நாம் படிக்கிறோம். சரி, இப்ப அங்கிருந்து தொடங்குற 13வது வசனத்தில் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா அவரை வைத்த எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்று. இயேசு அவளை நோக்கி, மரியாதே அப்படின்னு பேரை சொல்லும் பொழுது அவள் திரும்பி பார்த்து, ரபுனி, அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அழுகிற ஸ்திரீகளை கண்ணீரை துடைக்க. வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அழுகைகள் உண்டு. வாரத்தின் முதல் நாள்ல தான் இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கணும். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்.
நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கண்ணீரை எல்லாத்துக்கும் பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாளில் அழுகையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து அதை மாற்றி விடக்கூடியவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்க்கிறோம், ஆனால் இருதயத்தை பார்க்கிறார். அந்த வாரத்தின் முதல் நாளிலே மகத்தனா மரியாளிடத்தில் ஏன் அழுகிறாய், அவளை தேற்றுகிற இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் சமாதானத்தை கொடுக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு என்ன உண்டாகுவதாக? சமாதானம். சமாதானத்தை யார் நமக்கு தந்தாலும் சரியாகாது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. சமாதானம் சொல்லி நம்மளை வேதனைப்படுத்துகிற எத்தனையோ நபர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சமாதான பிரபு, பிதாவாகிய தேவன், சமாதானத்தினுடைய தேவன். இதோ சமாதான காரணர் என்று வேதாகமத்திலே வாசிக்க முடியும். சமாதானத்தினுடைய தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் என்ன செய்வார் என்றால் நசுக்கி போடுவார். சமாதானத்தினுடைய தேவன் இது உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருப்பதாக சமாதானத்தினுடைய தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருக்கிறார். அப்ப வாரத்தின் முதல் நாளிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் சமாதானத்தினுடைய தேவன் உங்க கூடவே இருக்கிறார். ஒன்று, உயிர் தந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய அழுகை, நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். பலவிதமான காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் யார் துடைப்பார் என்றால் நிச்சயமாகவே இயேசு துடைப்பார். இரண்டாவதாக அவர் சமாதானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதனுடைய 13ஆம் வசனத்தில், எம்மாவூர் சீஷர்களோடு கூட அவர் போய் கொண்டிருக்கிறார். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டே போகிறார்கள். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ இயேசு அந்த இடத்திலே இருப்பார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் யார் ஜெபிக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தாலே யார் ஜெபிக்கிறீர்களோ அவர் அந்த இடத்திலே இருக்கிறார். 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா? இயேசுவோடு கூட இருக்கிறீர்களா? கெத்செமனே தோட்டத்திலே வந்த எல்லா தீங்கான காரிய நேரத்திலும் அவர் பார்த்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? எத்தனை மணி துளிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக செலவழிக்கிறோம்? ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமா நம்ம கூடத்தான் இருக்கிறார். நம் கூடவே இருப்பதாக நமக்கு வாக்குத்தத்தம் பாராட்டி இருக்கிறார். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிட்டே இருந்தீங்கன்னா இயேசு கூட தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க பேசவில்லை என்றால், வசனத்தை குறித்து பேசவில்லை என்றால், வசனத்தை சொல்லுகிற இடத்திலே நீங்கள் இல்லை என்றால் அவங்க கூட இருக்க மாட்டார். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? பிரசங்கமே இல்லை, அப்புறம் எப்படி கேள்விப்பட முடியும்? வேத பாடமே இல்லை, அப்புறம் எப்படி இங்க வந்து நின்று வல்லமையா பேச முடியும்? வசனம் எவ்வளவு முக்கியம், வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம். வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப கீழே சொல்லிக் கொண்டு போகிறார். அப்பொழுது அவர், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் துக்கம் முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக இந்நாட்டில் எருசலேமில் நடந்தவைகளும் அறியாதபடிக்கு நீர் அந்நீராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாகி இயேசு குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்குகளிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவிலே அறைந்து விட்டார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்ததே இன்றையோடு கூட 3 நாள் ஆயிடுச்சு. காலையிலே ஸ்திரீகள் போய் பார்த்ததாக சொல்றாங்க. அந்த வைத்த அந்த சரீரத்தையும் அங்கு பார்க்கவில்லை, காணவில்லை என்று சொல்கிறார்கள். தேவதூதர்களை தரிசித்ததாக சொல்கிறார்கள். 24வது வசனத்தில் அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. 25வது வசனத்தில் அப்பொழுது இப்ப அவர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, குட்ஃப்ரைடே கொண்டாடுகிற, திதி கொண்டாடுகிற, தவசத்தை கொண்டாடுகிற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உனக்கு விசுவாசம் இல்லையா? அவர்தான் உயிரோடு கூட இருக்கிறாரே. இயேசு கேட்கிறேன், நான் கேட்கலப்பா, இயேசு சொன்னார். இயேசு சொன்னதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போஸ்தலர்கள் எங்கேயும் 7 வார்த்தை சொன்னதா பைபிள்ல நானும் பார்க்கிறேன். பைபிள்ல இல்லாததை எத்தனை ஃப்ராடு தான். 26வது வசனத்தில் கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சபிமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்களை போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களோடு கூட தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வரிந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். அந்த 30வது வசனத்தில் அவர்களோடு கூட அவர் என்ன செய்தார் என்றால், பந்தி இருக்கையில், பந்தி இருக்கையில் அர்த்தம் சாப்பிடுகையில் சாப்பிட்டாரு, அவங்களோடு கூட தங்கி இருக்கிறாரு. அவரு செத்து போய் தவசம் கொண்டாடுகிறவர் அல்ல, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். எத்தனை மந்த இருதயங்கள், எத்தனை விசுவாசம் இல்லாதவர்கள். வேத வாக்கியங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். 32வது வசனத்தில் 31வது வசனத்திலே அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தவர்கள் உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் உடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள ஒழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி அவர்கள் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரோ உயிர்த்தெழுந்தார் தான். ஒவ்வொரு வருஷம் சாவடிக்கிறது அல்ல, 2000 வருஷமா சாவடிச்சுக்கிட்டே இருக்கிறது அல்ல, சாவடிச்சு திரும்ப உயிரோடு கூட எழுந்துட்டாலும் கொண்டாடுகிறது அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, வாரத்தின் முதல் நாளிலே அழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து ஏன் அவநம்பிக்கையில் இருக்கிறீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிரு என்று அவர்களை குறித்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் ஒரு 3 வார்த்தைகளை 3 வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தில் தோமா அங்கு வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் 10 பேர் இருந்தார்கள். 11ஆகிய இந்த தோமா இல்லை என்று நாம் பார்க்க முடியும். 24வது வசனத்தில் இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமி எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. இப்ப இல்லாதனாலதான் சொல்றாரு, மற்ற சீசர்கள் நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான, நான் அந்த காயத்தை பார்க்கணும், அந்த காயத்துல விரலை இடணும்,
என் கையை அவருடைய விழாவில போடணும், போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் எத்தனை இடத்துல அவரை போல தத்துரமாய் நடிக்கிறவர்கள் அவருக்கு விழாவில் அவர் அடிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த காயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் உங்களுக்கு அப்படியே அந்த காயம் இருந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? காலையில அதிகாலையில கிளீன் பண்ணும் பொழுது குப்பை அள்ளி போடுற ஒரு முள்ளு வந்து கொத்திடுச்சு, கை உள்ளே இருந்துகிட்டே இருக்கு, அது இருந்து குடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து 2000 வருஷமா அந்த காயங்களிலே இருந்தா அப்படி இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும் இல்லையா? காயப்படுத்திக்கிட்டே இருந்தா. ஏன்னா அந்த அளவுக்கு வசனத்தை பிசாசு மறைத்து வைத்திருக்கிறான். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். என்னுடைய இயேசு கிறிஸ்து, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் வருஷம் மறிக்கவில்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நாம தான் இறந்து போவோம். மனுஷாலாகிய நமக்குத்தான் 40 நாள், 8வது நாள், 7வது நாள், 21வது நாள், வருஷம் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதனுடைய 27வது வசனத்தில் இயேசு வருகிறார். இப்பொழுது தோமா சொல்கிறார், தோமாவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. நீ அவிசுவாசியா இராமல் நீ யாரா இருந்தால் விசுவாசியா இரு. தோமாவுடைய அவிசுவாசத்தை நீக்குகிறார், நம்முடைய அவிசுவாசத்தை நீக்குகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் இப்பொழுது பேதுருடைய பின்மாற்றத்தை எச்சரித்து சீர்படுத்துகிறார். ஒரு முறை இல்ல, அங்கு 3 முறை கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியாப்பா? ஆமையா, நான் அன்பா இருக்கிறேன்ப்பா. என் ஆட்டுக்குட்டியை நீ மேய்ப்பியாப்பா? ஆமாப்பா, நான் மேய்ப்பேன். ஒரு தடவை இல்ல, 3 தடவை கேட்பதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேதுருக்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, கொடுக்கப்பட்ட வேலையை, எத்தனை பின்மாற்றக்காரர்கள் கலப்பையிலே கையை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்கவே முடியாது. உனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன? நீ ஃபர்ஸ்ட் யார்? நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பேதுரு, ஐயா ஆண்டவரே, நீர் எல்லாவற்றும் அறிந்தவர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆடுகளை, அப்பையும் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தில் என்ன சொல்றார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, சகல தேசங்களுக்கும் சீசராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு. ஊழியர்கள் தான் செய்யணும், மற்றவங்க கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும்? அப்படியே உட்காந்து சேர தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணுமா? என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பருந்தமும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்க அவங்களுக்கு உபதேசம் பண்ண. அப்ப உபதேசம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க போய் 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லுவோம். எங்க சொல்றோம்? யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? சீஷர்களுக்கு ஊழியத்தை கட்டளை கொடுக்கிறார். எல்லாருமே செய்யணுமா? உங்க கண்ணீரை துடைக்கிறார், உங்க பயத்தை நீக்கி சமாதானத்தை தருகிறார், உங்களுடைய நம்பிக்கையை நீக்குகிறார், உங்களுடைய அவிசுவாசத்தை போக்குகிறார், உங்களுக்கு வரக்கூடிய பின்மாற்றத்தை எச்சரித்து உங்களை சீர்படுத்துகிறார். நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஊழியத்தை, வேலையை கட்டளை கொடுத்திருக்கிறார். குடும்பத்துக்கு பார்க்கணும், அதே நேரத்துல ஊழியத்தையும் பார்க்கணும், தேவனுடைய சேவையும் செய்ய வேண்டும்.
அடுத்தது அவர் என்ன செய்வாரு? இவ்வளெல்லாம் செஞ்சீங்கன்னா கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆவது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது பார்த்தீங்களா? தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அது எந்த நாள் என்றால் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே இயேசுவை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, யோபு பக்தன் சொல்கிறார், என் மீட்பர் யாராக இருக்கிறார் என்றால் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்களால் என்னுடைய சொந்த கண்களாலே பார்ப்பேன். உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படிப்பட்ட போதகம் இருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவருக்கு சொன்ன உபதேசங்களையும் கட்டளைகளையும் சரியாக செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அதை நிச்சயமாய் மறந்து விட வேண்டாம். மரணத்திற்கு பின்பு நித்திய வாழ்வு உண்டு. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அநேக இடங்களிலே நீங்கள் சொல்லி கிறிஸ்துவுக்குள் அநேகரை நீங்கள் ஆதாயப்படுத்த உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பாடல் ஒன்று பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. 2 சரணங்களை நாம் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே, ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே ஏமாவூர் சீஷர்களே, எல்லாம் ஆடையில் நீக்கினாரே. ஏமான கலக்கங்கள் நீக்கினதானே, எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதானே, எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே
மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் செய்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் செய்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே.